ரெய்டுகள் மூலம் திமுகவுக்கு பாஜக அரசு அழுத்தம் கொடுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை திமுக மாநாட்டில் அவர் பேசியது என்ன, விரிவாக பார்க்கலாம். திமுக நிர்வாகிகளின் ஆரவாரத்திற்கு மத்தியில் திறந்தவெளி வாகனத்தில் என்ட்ரி கொடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கருப்பு சிவப்பு துண்டை சுற்றி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்த காட்சிதான் இது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் திமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான பயிற்சி மாநாடு மதுரை மாவட்டம் உத்தங்குடியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் மேடையில் வைக்கப்பட்டிருந்த பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் புகைப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வது நமது லட்சியம் என கூறி நிர்வாகிகள் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டுமென வலியுறுத்தினார். கடந்த 2 மாசத்துல மட்டும் எத்தனை மாநாடுகள் நாம காமிக்கிறது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் தான். திருச்சியில மெயின் பிக்சர் காமிக்க தயாராகிட்டு இருக்கிறோம். 10 லட்சம் பேர் கூடுகிற மாநாட்டை தமிழ்நாடே பார்க்க போகுது. இந்த தேர்தலில் நாம 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம வாங்கியே ஆகணும். 200 தொகுதிகள் லட்சியம். 200 தொகுதிகளுக்கு கூடுதலாக வெற்றி பெறுவதுதான் நம்முடைய லட்சியம். அடுத்த 2 மாசம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நோ ரெஸ்ட். தொடர்ந்து பேசிய அவர் உரிமை தொகை திட்டத்தை குறிப்பிட்டு மத்திய அரசை சாடினார். 5,000 ரூபாய் உரிமை தொகையை பல ஊடகங்களும் நம்மோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எதிரிகள் கணிக்க முடியாதபடி நம்மோட மூவ் இருந்துச்சு. நாம ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்ததுல மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அடுத்து அவங்க உடனே போனது வங்கிகள் இருந்து பணத்தை எடுக்கத்தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்றிய அரசு மேல இருக்கக்கூடிய பயம். மக்களுக்காக கொடுத்தா அது திமுக அரசு, மக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா அது ஒன்றிய பாஜக அரசு. பிரதமரின் மதுரை வருகையை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் அவரிடம் மதுரை மக்கள் இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்ப வேண்டுமென கோரி பட்டியலிட்டார். மார்ச் 1ஆம் நாள் இதே மதுரைக்கு பிரதமர் வருகிறார். அவர்கிட்ட மதுரை மக்கள் என்ன கேட்கணும்னா, ஏன் இந்த மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்கலன்னு கேட்கணும். கோவை மெட்ரோ எங்கன்னு கேட்கணும். ஏன் தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களையும் கொடுக்கலன்னு கேட்கணும். கீழடி அறிக்கையை ஏன் வெளியிட மாட்டீங்க அப்படின்னு கேட்கணும். எய்ம்ஸ் இன்னமும் வரலன்னு கேட்கணும். நீட் தேர்வுல இருந்து ஏன் விலக்கு தர மறுக்கிறீங்கன்னு கேட்கணும். எங்களுக்கான கல்வி நிதியை முடக்கிறது நியாயமானு கேட்கணும். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் கடுமையாக விமர்சித்தார். நியாயமா? எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையா கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்குழி இல்ல, ஆட்சிகள்ல பதவிகள்ல உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ரெய்டுகள் மூலம் திமுகவுக்கு பாஜக அரசு அழுத்தம் கொடுப்பதாக கூறிய முதலமைச்சர் நாங்கள் எமர்ஜென்சியையே பார்த்தவர்கள் என்றார். இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லயே திமுக மேலதான் பாஜக அரசு அதிகமான ரைடுகள் நடத்துறாங்க. நம்ம அமைச்சர்களுக்கு தான் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கறாங்க. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு பாக்குறாங்க. எமர்ஜென்சியை பார்த்த திமுக. அதனால உங்களுடைய இந்த சிபிஐ, இடி, ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற போட்டியில் தமிழ்நாடு வெல்ல திமுக கூட்டணி வென்று அதிமுக கூட்டணி டெபாசிட் இழக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்தார்.